இந்த போக்கிமான்ல வர பிகாச்சுன்ற கேரக்டரால தன்னோட உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற பவர் இருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம். ரியாலிட்டியில தன்னுடைய உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற பவர் இருக்க ஒரு உயிரினம்னா அது இந்த எலக்ட்ரிக் ஹீல் தான். கிட்டத்தட்ட 860 வோல்ட்ஸ் தன்னோட உடம்புல இருந்து இதுங்க ஜெனரேட் பண்ணுது. இது எவ்வளவு பவர்ஃபுல்னா ஒரு ஹார்ஸே இதுங்களால பேரலைஸ் பண்ண முடியும். இந்த 15 டே சீரிஸ்ல அனிமல்ஸோட ஸ்பெஷல் பவர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இது எபிசோட் 2. இந்த எலக்ட்ரிக் ஹீல் கிட்டத்தட்ட 8ல இருந்து 6 ஃபீட் வரைக்கும் கூட வளரும். பார்க்கறதுக்கு அப்படியே பாம்பு போலவே இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஹீல் மட்டும் இல்ல, நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் தன்னோட உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணும். கடலுக்கு அடியில நேவிகேஷனுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் இதுங்க அதை யூஸ் பண்ணும். ஆனா மத்த ஃபிஷ் வெரைட்டிஸ் ஜெனரேட் பண்ற எலக்ட்ரிசிட்டி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, வீக்கா இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸால மட்டும் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ண முடியும். எப்படி ஈல்ஸால மட்டும் இது முடியுதுன்னா, இந்த ஈல்ஸோட உடம்புல எலக்ட்ரோலைட் செல்ஸ் பேட்டரியில பேக் ஆயிருக்க மாதிரி லைனா பேக் ஆயிருக்கும். இந்த எலக்ட்ரோலைட் செல்ஸ்ல இருந்து சோடியம் அப்புறம் பொட்டாசியம் பாசிட்டிவ் அயான்ஸ் பம்ப் ஆயிட்டே இருக்கும். எப்போ இதுங்க தனக்கு ஆபத்துன்னு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்குதோ அப்போ இதோட பிரெயின் எலக்ட்ரோலைட் செல்ஸுக்கு சிக்னல் சென்ட் பண்ணும். உடனே இந்த செல்ஸ்ல ஒரு கேட் மாதிரி ஓபன் ஆகி வெளியே போகிற பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாமே திரும்பி உள்ள போக ஃப்ளோ ஆரம்பிக்கும். இதனால இந்த செல்ஸ் உடைய ஒரு சைடு பாசிட்டிவ் ஆகும், இன்னொரு சைடு நெகட்டிவ் ஆகும் இருக்கும். இதே ப்ராசஸ் பக்கத்துல இருக்க செல்ஸ்ல ஆப்போசிட் பேட்டர்ன்ல நடக்கும். இந்த ஆப்போசிட் சார்ஜஸ் உடைய ரிசல்ட்டா தான் இது உடம்புல பயாலஜிக்கல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 66 மில்லியன் இயர்ஸ்க்கும் மேல இந்த எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ் எவால்வ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கு.